பிள்ளையான் கைது செய்யப்பட்ட உடனேயே அவருக்கு சார்பான சட்டத்தரணியாக இந்த உதயன் கம்மம்பில முன்னிலையாக இருந்தது. அப்பவே இவர் ஏன் பிள்ளையானுக்கு ஆதரவாக முன்னிலையாகிறார், இதற்கு ஏதாவது சூழ்ச்சிகள் செய்யப்பட போகுதா என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த விடயம் 100% உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு பிரதான குற்றச்சாட்டில் இருந்து மஹிந்த ராஜபக்சவையும் கோட்டாபாய ராஜபக்சவையும் காப்பாற்றுறதுக்காக இந்த பிள்ளையான பொய்ச்சாட்சி சொல்லுமாறு உதயன் கம்பம்பில வற்புறுத்தி இருக்கிறார். இந்த விடயம் நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னிலையில் வைத்து வெளியிடப்பட்டிருக்குது. அதே போல இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு அவரை சிறைச்சாலைகளில் போய் ஒரு பேராசிரியர் 3 தடவைகள் சந்திச்சிருக்கிறார். இதன் போது 2 பெண்கள் கூட இருந்திருக்கிறார்கள். அதுல ஒருவர் ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய மேஜர் தர அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள இருந்த நேரம் அவரோட கூட இருந்திருக்கக்கூடிய ஒரு கைதி, இவர் யாரையெல்லாம் சந்திச்சவர், எப்படியான தொடர்பாளர்கள் யாரோட மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி சகல விடயங்களையுமே கண்கண்ட சாட்சியாக வெளிவிட்டிருக்கிறார். இது இன்றைக்கு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஆக எப்படியான தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்குது, இதற்கு பின்னணியில யாரெல்லாம் சிக்கியிருக்கிறார்கள் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையுமே நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா 2009ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு, அதாவது இந்த இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பிள்ளையான் குழுவுக்கு, பிள்ளையானுடைய தலைமைக்கு கீழே இயங்கி இருக்கக்கூடிய அந்த குழுவுக்கு இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர், அதாவது அப்ப ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளராக இருந்திருக்கக்கூடிய இந்த கோட்டாபாய ராஜபக்ச தரப்பால 400க்கும் அதிகமான ஆயுதங்கள், துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்குது. T-56 ரக துப்பாக்கிகள், பிஸ்டல்கள் என்று சொல்லி பல வகையான துப்பாக்கிகளும் அதற்காக பயன்படுத்தப்படுகிற தோட்டாக்கள், ரவைகளும் இந்த பிள்ளையான் கும்பலுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இறுதி யுத்தம் முடிவடைந்த பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆயுதங்கள்ல இருந்து எவையுமே மீள சமர்ப்பிக்கப்படவில்லை. இதை வச்சு கொண்டுதான் நாட்டில் இப்ப துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெறுது. இந்த கடத்தல்கள், கொலைகள் என்று சொல்லப்படுகிற பல வகையான செயற்பாடுகள் இந்த துப்பாக்கிகள், ஆயுதங்களை வைத்துக் கொண்டுதான் செயற்படுறதாக இப்ப மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில் இந்த ஆயுதங்களை வழங்கி இருக்கக்கூடிய தரப்பு, அதாவது கோட்டாபாய தரப்பு மேல குற்றம் சுமத்தப்பட்ட வேளையில இதை ஒன்றுமே இல்லாம பண்றதுக்காக இந்த உதயன் கம்பம்பில வாழ ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த உதயன் கம்பம்பில தான் இந்த பிள்ளையானுடைய சட்டத்தரணி, அதாவது இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையானுக்கு உதயன் கம்பம்பில தான் சட்டத்தரணி. அவர் தானாகவே முன்வந்து இந்த சட்டத்தரணியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர். அப்படி இருக்க இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா, இந்த ஆயுதங்கள் எல்லாமே உங்களுக்கு கோட்டாபாய ராஜபக்சவாலேயோ மஹிந்த ராஜபக்சவாலேயோ வழங்கப்படல. ஆனா இது எல்லாத்தையும் உங்களுக்கு வழங்கினது அப்ப ராணுவ தளபதியாக இருந்திருக்கக்கூடிய, அதாவது 2008ஆம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் நடக்கும் போது ராணுவ தளபதியாக இருந்த மேஜர் சரத் பொன்சேகா தான் உங்களுக்கு வழங்கி வைத்தவர் என்று சொல்லி நீங்கள் சாட்சியம் அளிக்குமாறு இந்த பிள்ளையானுக்கு உதயன் கம்பம்பிலவால சொல்லப்பட்டிருக்குது. இந்த விடயம் கல்கிசை நீதிமன்றத்தில் வைத்து வெளியிடப்பட்டிருக்குது. இந்த உதயன் கம்பம்பில பிள்ளையான பொய்ச்சாட்சி சொல்ல தூண்டினதாகவும், இதன் மூலமாக இந்த கோட்டாபாய ராஜபக்சவையும் மஹிந்த ராஜபக்சவையும் தப்பிக்கிற வைக்கிறதான் இவர்களுடைய திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு பலதரப்பட்ட அமைப்புகளால் குற்றம் சாட்டப்பட்டு இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள இருந்த நேரம், அதாவது 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்று மைத்திரிபால சிறிசேனனுடைய அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய காலம். இந்த காலப்பகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கம் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டில் இருந்து அதற்கு பிறகு இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி பிடமேறும் மட்டும், அதாவது 2021ஆம் ஆண்டு மட்டும் சிறைச்சாலைக்குள்ள இருந்தவர். இந்த சமயத்தில் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டது. இது எல்லாமே சிறைச்சாலைக்குள்ள வைத்து தான் செய்யப்பட்டது என்று சொல்லி இந்த பிள்ளையான் மேல இப்ப பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது எல்லாமே உறுதிப்படுத்துறது போல இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த மட்டக்களப்பு சிறைச்சாலைக்குள்ள பிள்ளையானோட தடுத்து வைக்கப்பட்டிருந்த இன்னும் ஒரு நபர் இப்ப கண்கண்ட சாட்சியமாக முன்னிலையாக இருக்கிறார். இவர்கிட்ட இருந்து இந்த பிள்ளையான் யார் யாரையெல்லாம் சந்திச்சவர்கள், எப்படியான தொடர்பாளர்கள் யாரோட இடம்பெற்றது என்று சொல்லி இப்ப சகல தகவல்களுமே வெளியாகி இருக்குது. இந்த விடயங்களை இலங்கையினுடைய பொல்லாங்குத்துறை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரம் பேராசிரியர் ரொஹான் குணவர்த்தன இந்த பிள்ளையான மொத்தமாக 3 தடவைகள் சந்திச்சிருக்கிறார். சிறைச்சாலைக்குள்ள வந்து இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்குது. இதன் போது இந்த பேராசிரியர் ரொஹான் குணவர்த்தனவோட 2 பெண்களும் இருந்திருக்கிறார்கள். அதுல இருந்த ஒரு பெண்ணுக்கு பின்மை நாட்கள், அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறின பிறகு அந்த பெண்ணுக்கு இலங்கை ராணுவத்தினுடைய மேஜர் தர அதிகாரியாக பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது.
இது மட்டும் இல்லாம இந்த அசாத் மௌலானா சொல்லியிருக்கக்கூடிய சாட்சியத்தை இந்த கண்கண்ட சாட்சியம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்று சொன்னா, இந்த சஹ்ரான் ஹாசிமுடைய சகோதரர்கள், அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான குற்றவாளி என்று சொல்லப்படுகிற இந்த சஹ்ரான் ஹாசிமுடைய சகோதரர்களான இந்த ஜைலி மௌலவி அதே போல மில்ஹான் என்று சொல்லப்படுகிற இவர்கள் இருவரையுமே இந்த பிள்ளையான் சிறைச்சாலைக்குள்ள பற்றி சந்திச்சிருக்கிறார். அதுவும் அவர்கள் இருந்த அந்த சிறைச்சாலை அறைக்குள்ளே அந்த சந்திப்பு இடம்பெற்றதாகவும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் அங்க போனா அவர்கள் வேறு கதைகளை பேச தொடங்குவார்கள், என்ன பேசினவர்கள் என்று தெரியாது. ஆனா இந்த ஜைனி மௌலவி அதே போல மில்ஹான் இவர்கள் இருவரோடையும் பிள்ளையான் எங்களுடைய சிறைச்சாலைக்குள்ளேயே சந்திப்பை மேற்கொண்டவர், அதை நாங்கள் எங்களுடைய கண்ணால கண்டனாங்கள் என்று சொல்லி அந்த சாட்சி ஒரு பகிரங்கமான வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். ஆக சுற்றி சுற்றி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கு. அதாவது இந்த அசாத் மௌலானா இப்ப பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர் அசாத் மௌலானாவும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் எல்லாமே சிறைச்சாலைக்குள்ள வைத்துத்தான் திட்டமிடப்பட்டது. இதற்கு பிரதான ஆரம்பமாக இருந்திருக்கக்கூடிய விடயம் இந்த பிள்ளையானுக்கும் சஹ்ரான் கும்பலுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு இது சிறைச்சாலைக்குள் இருந்துதான் சொல்லியிருந்தவர். இந்த விடயத்தை இப்ப இந்த கண்கண்ட சாட்சியம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த விசாரணைகள் எல்லாமே துரிதப்படுத்தப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, ஒரு வெளிநாட்டு கடனுக்காக வைத்திருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இந்த பணம் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் தான் இருந்தது. இணைய ரீதியாக இதை கொள்ளையடித்திருக்கிறார்கள், களவாடி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்ப ஜனாதிபதி அனுரகுமார தரப்பால விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஒருவேளை இது ஹேக்கிங் தான் செய்திருக்கிறார்கள், அதாவது இணைய ரீதியில தான் இந்த பணம் களவாடப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டா அதுக்கு உதவுறதுக்காக இன்டர்போல் சர்வதேச போலீசாருடைய உதவி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் எப்படி இந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டது, அவ்வளவுக்கு இலங்கை அரசாங்கத்தில் பலவீனமான பக்கங்கள் இருக்குதான்னு சொல்லி இப்ப எதிர்க்கட்சி தரப்பால பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஏற்கனவே இந்த நிலக்கரி மோசடி தொடர்பில் எதிர்க்கட்சிகள் இப்ப வீரியம் பிடித்திருக்கிற நிலையில இந்த 2.5 மில்லியன் டாலர் பணம் இழப்பும் புதிதாக வந்திருக்குது. இது தொடர்பில் எப்படியான குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து என்னென்ன நடவடிக்கைகள் ஆரம்பிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கைதான் இன்றைக்கு களுத்துறை சூட்டி என்று சொல்லி அழைக்கப்படுகிற நபருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த பத்மே பகுதியில் சுற்றி வளைப்புக்கு சென்ற 2 போலீசார் மேல தெரியாத நபர்களால் துப்பாக்கி சூடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இதுல சம்பவ இடத்திலேயே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அதாவது திலீப குமாரசிங்க என்று சொல்லப்படுகிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தவர். இதற்கு பிறகு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு ஆணும் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டவர்கள். இதற்கு பிறகு அந்த 3 பெண்களும் வழக்கு விசாரணைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த ஒரு ஆண், அதாவது பத்மே பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய பிரசாந்த் மனோரஞ்சன் என்று சொல்லப்படுகிற இந்த நபருக்கு எதிராக இன்றைக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த பிள்ளையான் பொய்ச்சாட்சி சொல்ல தூண்டப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்று சொல்லப்படுகிற இந்த ஆயுத குற்றச்சாட்டுல 2 முன்னாள் ஜனாதிபதிகளை காப்பாற்றுறதுக்காக இவர் இந்த பொய்ச்சாட்சி சொல்ல தூண்டப்பட்டிருக்கிறார். அதுவும் அவருடைய சட்டத்தரணி மூலமாகவே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இது தொடர்பில் இலங்கையினுடைய நீதித்துறையும் அதே போல இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கமும் எப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இதற்கு பிறகு இந்த மேற்கொள்ளக்கூடிய விசாரணைகள் எல்லாமே எப்படி அமைய வேணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.